கிராமப்புற ஏழைகளின் வயிற்றிலேயே அடிக்கும் விவிஜி ரேம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? வேளாண் சட்டங்கள் சிஏஏ போன்று இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட போகிறாரா இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட காஞ்சிபுரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,74,000 பெயர்கள் நீக்கம். நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டதாக மட்டும் 1,46,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தகவல். மதுரை மாநகராட்சி சொத்து முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தவில்லை என புகார். செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக போராட்டம். அன்புமணி மீதான ஊழல் புகாருடன் கட்சி சின்னம் தொடர்பான மோசடி புகாரையும் விசாரிக்க வேண்டும். ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் அன்புமணி போராட்டம். திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக தாவேக்க புறக்கணித்த நிலையில் பாஜக நாம் தமிழர் பங்கேற்பு. சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கு. பேரிடர் பாதித்த தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு 17 விழுக்காடு நிதி மட்டுமே அளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வரும் 22ஆம் தேதி சென்னை வரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொகுதி பங்கீடு தொடர்பாக இபிஎஸ்ஐ சந்தித்து பேச வாய்ப்பு. வேலூர் அருகே ஸ்ரீபுரம் தங்க கோயிலுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர். நந்தம்பாக்கத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் தவிக்கும் மக்கள். விருதுநகர் அருகே 3 சிறுவர்கள் மீது கொடூரமாக தாக்குதல். சிலர் கஞ்சா புகைத்ததை பெற்றோரிடம் கூறியதால் தாக்கியதாக புகார். கடும் வெள்ளப்பெருக்கால் பொள்ளாச்சி ஆழியார் குரங்கருவியில் குளிக்க தடை. உடுமலை அருகே வெள்ளப்பெருக்கால் அம்மனலிங்கேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் நிறுத்தம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோரி மனு கொடுத்த எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். டெல்லியில் காற்று மாசால் அலுவலகங்கள் 50 விழுக்காடு பணியாளர்களை கொண்டே செயல்பட வேண்டும். மற்றவர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அரசு ஆணை. மேற்கு வங்கத்தில் 1,36,00,000 வாக்காளர்களுக்கு சிக்கல். எஸ்ஐஆர் படிவத்தில் தாய் தந்தை பெயர்கள் பொருந்தாததால் விளக்கம் கேட்க முடிவு. ஒரே நாளில் கிலோவுக்கு 11,000 ரூபாய் உயர்ந்து 2,22,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 1 லட்சத்தை நெருங்கும் தங்கம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இன்று 4வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஸ்மார்ட் டிவிக்களிலும் வருகிறது இன்ஸ்டாகிராம். சோதனை நடைபெற்று வருவதாக மெட்டா நிறுவனம் தகவல். கிராமப்புற ஏழைகளின் வயிற்றிலேயே அடிக்கும் விவிஜி ரேம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? வேளாண் சட்டங்கள் சிஏஏ போன்று இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட போகிறாரா இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட காஞ்சிபுரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,74,000 பெயர்கள் நீக்கம். நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டதாக மட்டும் 1,46,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தகவல். மதுரை மாநகராட்சி சொத்து முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தவில்லை என புகார். செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக போராட்டம். அன்புமணி மீதான ஊழல் புகாருடன் கட்சி சின்னம் தொடர்பான மோசடி புகாரையும் விசாரிக்க வேண்டும். ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் அன்புமணி போராட்டம்.
திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக தவேக புறக்கணித்த நிலையில் பாஜக நாம் தமிழர் பங்கேற்பு. சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கு. பேரிடர் பாதித்த தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு 17 விழுக்காடு நிதி மட்டுமே அளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வரும் 22ஆம் தேதி சென்னை வரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொகுதி பங்கீடு தொடர்பாக இபிஎஸ்ஐ சந்தித்து பேச வாய்ப்பு. வேலூர் அருகே ஸ்ரீபுரம் தங்க கோயிலுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர். நந்தம்பாக்கத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் தவிக்கும் மக்கள். விருதுநகர் அருகே 3 சிறுவர்கள் மீது கொடூரமாக தாக்குதல். சிலர் கஞ்சா புகைத்ததை பெற்றோரிடம் கூறியதால் தாக்கியதாக புகார். கடும் வெள்ளப்பெருக்கால் பொள்ளாச்சி ஆழியார் குரங்கருவியில் குளிக்க தடை. உடுமலை அருகே வெள்ளப்பெருக்கால் அம்மனலிங்கேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் நிறுத்தம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க கோரி மனு கொடுத்த எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். டெல்லியில் காற்று மாசால் அலுவலகங்கள் 50 விழுக்காடு பணியாளர்களை கொண்டே செயல்பட வேண்டும். மற்றவர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அரசு ஆணை. மேற்கு வங்கத்தில் 1,36,00,000 வாக்காளர்களுக்கு சிக்கல். எஸ்ஐஆர் படிவத்தில் தாய் தந்தை பெயர்கள் பொருந்தாததால் விளக்கம் கேட்க முடிவு. ஒரே நாளில் கிலோவுக்கு 11,000 ரூபாய் உயர்ந்து 2,22,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 1 லட்சத்தை நெருங்கும் தங்கம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இன்று 4வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஸ்மார்ட் டிவிக்களிலும் வருகிறது இன்ஸ்டாகிராம். சோதனை நடைபெற்று வருவதாக மெட்டா நிறுவனம் தகவல்.